ஹாய் மேம். வாங்க வாங்க. அவங்கள நான் என்னமோ நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு வீட் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அவ வராமலே வீட்ல இருந்தே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாளே. மீனா திறமையான பைய செய்யாம விட மாட்டா. என்னமோ போங்க. நான் மாஸ்டர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன். பார்வதி கொஞ்சம் தண்ணி கொடு. எவ்வளவு திமிர் பார்வதி. என்ன பார்வதி, எப்போ நான் வந்தா எந்திரிச்சு கும்பிடு. அது நடக்கலையா? ஆமா. அதான் உன் மேல ஏதோ வருத்தம் போல. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. சிந்தாமணி நீங்களும் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இல்ல மாஸ்டர், நீங்க பொறுமையா வாங்க. ஊருக்குள்ள யாராரோ ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. புரியுது. புரிஞ்சு என்ன பண்றது? உங்களுக்கு உங்க வீட்லயே பவர் இல்ல போல இருக்கு. எனக்கு பவர் இல்லாம இல்ல. ஆனா அன்னைக்கு ஏதோ எனக்கே தெரியாம இருந்த இடத்துல இருந்தே பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, அவளை உங்களால அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அடக்க முடியாது? இல்லையே, இந்த பாருங்க, ஏதோ ஒரு தடவை இப்படி காட்டுவேன், பாக்குறீங்களா? என்னங்க நீங்க இப்படித்தான் சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணு ஆரம்பிச்சிட்டாங்களாமே. அது எப்படி உங்களுக்கு? நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காளே. சிந்தாமணி, நீங்க என்ன குறைச்சி எடை போடுறீங்க. நான் நினைச்சா எதையும் செய்வேன். எதுக்குங்க உங்களால முடியாததுக்கெல்லாம் வீண் சவால் விட்டுக்கிட்டு? நான் தான் உட்கார வச்சு காட்டுறேன். ஐயோ, இந்த சிந்தாமணி விஜயாவை நல்லா ஏத்தி விடுறாளு. அது புரியாம சொல்லல. நீங்க முழு முயற்சியில இறங்குனா பண்ணலாம். ஆனா நீங்க மருமகளாச்சேன்னு பாவம் பாக்குற நிறுத்தி வீட்லயே உட்கார வச்சா எனக்கான மரியாதை தானா வரும். சவால் விடுறதெல்லாம் பெரிய விஷயம். மழை மழை மழைன்னு வளர்ந்துகிட்டு போறா. போதும், அது எல்லாமே அவளை விட்டு போ. என்னம்மா உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க? வா இறங்கி வா. இல்லக்கா, கொஞ்சம் இல்லனா அப்பா அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலனா. வாணி பயப்படாத. உன் அப்பா அம்மா தானே என்ன பண்ணிட்டு போறாங்க. வா இறங்கி வா. கூட்டு போ. எப்படி இப்படி பண்ண மனசு வந்தது? சொல்லுடி, சொல்லு. எப்படி எல்லாம் வளர்த்தோம்மா இப்படி பண்ணிட்டாளே. இப்படி பண்ண இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளேம்மா. இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? அம்மா சாரிம்மா. அப்பா சாரிப்பா. நான் அப்படிக்காக தெரிஞ்சிருக்கணும். உன் சந்தோஷம் தான்மா எங்க சந்தோஷம். நீ நல்லா முத்து, நீங்க 2 பேரும் இல்லனா நாங்க என்ன ஆயிருப்போம் எங்களுக்கே தெரியலப்பா. அவங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட எல்லாம் நடந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா பேராலதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி லைஃப் எனக்கு கிடைக்க போகுது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உனக்காக எல்லாம் செஞ்ச அவங்களுக்கு உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? மாட்டாங்கதான். ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் பத்தி யோசிக்கணும். போயிருக்க ஏன் தப்புதான்க்கா. கல்யாணத்தை பத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். கண்டிப்பா சொல்றேன்பா முத்து. பரமாவணி போயிட்டு சரிம்மா. போயிட்டு வர அங்கிள். சரிம்மா. வாங்க வாங்க. வணக்கம்மா. இவதாங்க என் பொண்ணு பவானி. அக்கா இருக்கட்டும். பார்க்க லட்சணமா தான் இருக்க. கொண்டா இந்தாங்க. பேசினேன். அடுத்த மாசத்துலயே நல்ல முகூர்த்த நாள் இருக்கான். அன்னைக்கே பேசணும். எங்க பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லிட்டா இருந்திருக்கா. எங்க பையனே இதை விட வேற என்ன வேணும்? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அத இல்ல, பொண்ணுக்காக எங்களால முடிஞ்சதை நாங்க கட்டாயம் பண்ணிடுவோம். இந்த குடும்பமும் சேர்ந்து அவங்க நல்லபடியா வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் என் மருமகனுக்கு இதெல்லாம் நான் செய்யணும். அதை நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். இல்ல, இப்ப உங்க பொண்ணு என் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கும் பொண்ணு மாதிரி தானே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. உங்க ஃப்ரெண்டோட பையன் தான் சொல்லணும். அவரும் எங்களுக்கு பையன் மாதிரிதான். இப்பதான் என் பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போன சொல்லுவா. வேணாம். அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்.
ஏங்க இந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்னால இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, நான் தரவே தான் வந்தேன். நீங்களும் தான் தும்புறீங்க. நேத்து ஒரு மாதிரி இருக்கு. என்ன சமைக்க போற? ஐயோ நிறுத்தேன்னு சொன்னேன். மனுஷன் எதை வேணா நடக்கலாம், சில விஷயம்லாம் அது என்ன 2 பேருக்கு ஒரே நேரத்துல தான் வருமா? தனி தனியா சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்கு இப்படி தும்மிட்டே இருக்கீங்க? என்ன ஏதோ இஷ்டத்துக்கு செலவு பண்ற மாதிரி கேட்டு அப்படியே வந்தாலும் அதை அடக்க தெரியணும். அதுவும் ஒரு இதுல கூட ஆம்பளை பொம்பளை இருக்குதே. மா, இந்த தும்மல் இருமல் பசி தூக்கம் தானா வரும். வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. சூப்பரா சொன்னீங்க. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சும்மா எனக்கு ஒட்டிச்சு. தும்மல் அடக்கணும் பழைய இருமலே ஏய், போதும்டா, பேசியா இருக்காத. உங்களாலதான் என்ன மீனா சொல்றீங்க? ஆவினா கோஸ்ட் ஆச்சு, அதை எப்படி பிடிப்பீங்க? நடு நாட்டுல சுடுகாடு ஸ்டீம் எடுக்க போறீங்களா? உங்களுக்கு கோல்ட் இருந்தா சொல்லுங்க, நீங்களும் ஆவி பிடிச்சிருங்க. கோல்ட் எல்லாம் எனக்கு காஃபி வேண்டாம், நீங்க ஆண்டிக்கே போட்டு கொடுங்க. அவங்க லேட் ஆனா திட்டுவாங்க. முதல்ல மாமியார காக்கா பிடிக்கிறதா முக்கியம். அக்கறலே நல்லா பேசுறேன். டேய், இது அந்த கான்ஸ்டபிள் தானே? ஆமா. பைக்ல ஹெல்மெட்டும் போடல. டேய் டேய் ஏன்டா என்னடா பாக்கீங்களா வண்டி நிறுத்திருக்காரு. டேய் இருடா டேய் ஏதா பிரச்சனை இருக்கு